ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு குழந்தா, நாளை என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளும் நேரத்தை நானே உனக்கு உருவாக்குவேன். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வழியில் நான் உன் சாய்தேவா செயல்பட துவங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று. அந்த தருணத்தில்தான் உன் பொறுமையும் நம்பிக்கையையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை கூட உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நானிருந்து தெம்பை உனக்கு தருவேன். எல்லாம் நல்லபடியாய் அமையப்போகிறது என்பதை உனக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன். எதற்குமே கலங்காதே, பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைப்பேன். என் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல் இருந்தது. இப்பொழுது உன்னிடம் இருந்து அனைத்தையும் பறித்து கொண்டதாக பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள். நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதே போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வந்துவிடுமா என்ன? இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே, அது எப்படி என்றுதானே உன்னுடைய கேள்வி. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய பெயரை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என்னாலுமே கடைசி வரை நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு துணை புரிவேன். நான் உனக்காக உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயி தேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது. விவேகம் இல்லாமல் பக்தி வராது. பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில்
ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்துவிட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேத வாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலை கொள்ளாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ சாயியின் பிள்ளை, என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை. எதற்குமே கவலைப்படாமல் இரு. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வரவிருக்கிறது. வரவிருக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. இன்று இரவு உன் கனவில் வந்து நான் சூட்சம ரூபத்தை காட்டுவேன். உனக்கான ஒரு அதிர்ஷ்டத்தையும் அளிப்பேன். எல்லா ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். நான் என்றும் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். முன்பிலிருந்தே பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தும் தெரியாமலும், உனக்கு அறிந்தும் அறியாமலும் நான் செய்ய வேண்டிய வேலையை அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது மிக பெரிய விஷயமாக இருக்குவதில்லை. அதை நினைத்து நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறது என்றால் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் வந்து முறையிடாதே, சொல்லாதே. இவ்வளவு பெரிய சிக்கலில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோதனையில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வது இறைவா என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று அந்த சோதனையிடம் நின்று சொல். அந்த சோதனையே வந்த வழி தெரியாமல் போய்விடும், உன்னை விட்டு விலகிவிடும். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்த இறைவனுக்கு, வசந்த காலத்தை வைத்தும் இறைவனுக்கு நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்கலாம் என்று எண்ணுவாரா? உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூரண நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியத்திலும், நீ எடுத்து வைக்கும் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி நிச்சயமே. உனக்கு நடப்பது, உனக்கு நிகழ்வது எல்லாமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் நடக்கும், நிகழும். அப்படி நான் நடத்துவது, நான் நிகழ்த்துவது சரியில்லை என்றால், அது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்றால், அதை உனக்கு தேவையானதாக மாற்றியும் நான் வழிவகை செய்வேன். உனக்காக அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயிநாதர் உனக்கு தேவையானதை செய்யாமல் விட்டு விடுவேனா? என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எது நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நன்றாகவே நடக்கும். அதுவரை நீ பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். கிடைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட வேண்டும், நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட வேண்டும், நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட வேண்டும் என்று நீ எண்ணுவதால் எதுவுமே நடக்கப் போவதுமில்லை, மாறப்போவதும் இல்லை. அனைத்திற்குமே ஒரு கால நேரம் இருக்கிறது. அந்த கால நேரம் வரும் வரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. நான் எப்பொழுது உன்னுடைய கரம் பற்றி என்னிடம் இழுத்து வந்தேனோ அப்பொழுதிலிருந்தே உனக்கு தேவையானதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை, உன் மனதிற்கு நிம்மதியானதை, உனக்கு தேவையானதை உனக்கு கொடுக்கும் வேலையை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நினைப்பு முழுவதும் உன் மீதுதான் உள்ளது. எனவே கவலையை மறந்துவிடு. எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கையில் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே என்று சொல்லுவதை மறந்துவிடு.
சோதனை வருகிறது என்றால் அதைவிட மிக பிரகாசமான ரெட்டிப்பு சாதனைகள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே எதற்குமே பயப்படாதே. குறைகளை தீர்த்து வைக்கும் போதுதான் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். குறைகளை தீர்க்காத போது அந்த இறைவனே நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி வெற்றியடைய வேண்டும் என்ற வழியை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு. உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் வந்து கொடுப்பது என்னுடைய கடமை. ஆனால் அந்த கடமை நிறைவேறுவதற்கு சற்று கால தாமதமாகலாம். அதுவரை நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்கத்தான் வேண்டும். இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு நல்ல தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது. இது சர்வ நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புதான். உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும் குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால் முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும். அதன் பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடை கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே
பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கி விடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கி தருவேன். வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு முடிந்ததை, உன் வாழ்வில் நடந்ததை மறந்து பார். மறதி கூட ஒரு விதமான நிம்மதியை அள்ளித்தரும். இதை செய்து பார். உன் கவலைகளையெல்லாம் மறந்து பார். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உன் முன் காத்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும். அதை நான் உனக்கு உணர வைப்பேன். குழந்தையே, உனக்கே வலித்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வலிக்கக்கூடாது, அவர்கள் மனம் வேதனைப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதால் தான் நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கொடுக்கவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். நீ விருப்பப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன், தாய், எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறேன் பிள்ளையே.
எதற்கும் கலங்காதே. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. வீண் வேதனைப்படாதே. வீணாக உன் கண்ணீரையும் வீணடிக்காதே. உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்களின் பேச்சை நீ காதில் வாங்க கொண்டால் அனைத்தையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வீணாக உன் மனதிற்கு தான் காயமாக முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே.